கனத்த அமைதி, இரும்புத்திரை போர்த்தியது போன்ற அமைதி. வருவோரும் போவரும் ஜே ஜேனு கூட்டம். இருவராக, நால்வராக, கும்பலாக என பிரித்து நின்று பேசும் கூட்டம். தங்கள் ஆதங்கம் அனைத்தையும் பேசி பேசியே தீர்க்கும் கூட்டம். இதமான முல்லை மலர் வாசம், கூடவே சந்தன ஊதுபத்தியின் மனம். நேற்று அம்மா தகதகவென்று தேய்த்து வைத்த குற்று விளக்கு. அம்மாவைப் போலவே முத்துப்போல் சுடர்விட்டு எரிகிறது மூளையில் என் வயிறு. குளுகுளுவென ஃப்ரீசரில் அம்மா. இத்தனை நாட்கள் உள்ளுக்குள் புழுங்கிய இதயத்துக்கு இன்று அமைதி. வாய்விட்டு அழாமல் மௌனமாகிவிட்டேன். வெளியே லேசான தூறல். வானமும் அழுகிறதோ என் அம்மாவுக்காக. யாரோ தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். காதை தீட்டிக் கொண்டேன். என்னவோ ஒரே அடியா நிலையா நின்னா, இப்ப பொசுக்கென்னு போயிட்டா. போறச்ச எண்ணத்தை வாரி கட்டிக்கிட்டு போனா. மணிமணியா 2 பெத்தா. அதுகளோடு இருந்து பேரன் பேத்தின்னு கொஞ்சி அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல யாரு பார்த்தாங்களாம்? நான் தான். எதிர் வீட்டு லட்சுமி அக்கா. நேற்று சாயங்காலம் 4 மணி இருக்கும். பால் கொண்டாந்தேன், இங்க வச்சுட்டு போ. அந்த பூ அப்படியே தலையில இருக்கு. அதுக்குள்ள தொண்டைய செருமிக்கொண்டு தொடர்ந்தாள். கடைசி வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு அம்மா கிட்ட லோட்டா வாங்க வந்தேன். பூ மேலேயே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்துட்டு போன பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் பதறி போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். பதிலே இல்லை. அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு டாக்டரை கூட்டியாந்து வந்தோம். 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு என 42 முறையாக புலம்பினாள் லட்சுமி அக்கா. அக்காவின் குரலில் அம்மாவின் இழப்பன் தாக்கத்தை விட தான் எதிர்பார்த்ததுதான். சரி, புருஷன் எப்ப வந்தாரு? ராத்திரி 10 மணிக்கு. போன இடம் தெரிஞ்சாதானே செய்தி சொல்லலாம். பொண்டாட்டிக்கிட்டே எங்க போறேன்னு சொல்ல மாட்டாரு, எப்ப வரேன்னு சொல்ல மாட்டாரு. அப்படி ஒரு குணம். பாவம், அதுதான் வேளா வேலைக்கு ஆக்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டு செம்பகாவின் புலம்பல் இது. புருஷன் வரும் முன்னரே தெரிஞ்ச வரைக்கும் அவங்க உறவுக்காரங்க எல்லோருக்கும் தகவல் சொல்லிட்டேன். 30 வருஷமா தாயா பிள்ளையா பழக்கம். அதனால அவங்க உறவுக்காரங்க விலாசம் கொஞ்சம் தெரியும். புள்ள அமெரிக்காவில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு முதல் திருமண நாள். அதுக்காக கிளம்பினது நல்லதாத்தான் போச்சு. அம்மா நெஞ்சு நல்லா வெந்துடும். பக்கத்து வீட்டுக்காரர் யாரிடமோ சொல்லிக்கொண்டே போனார். அது சரி, இந்த அம்மா புருஷன் யாரு? வாசல்ல கால் மேல கால் போட்டுக்கிட்டு கல்லுளி மங்கன் மாதிரி உட்கார்ந்திருக்காரே, அவருதான். சென்ட் வாசம் ஆளை தூக்குதே, அவரா என்றபடி பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இருக்கும்போதே நல்லா அமுக்குனி புருஷனை பக்தி வாய திறக்க மாட்டா. உளவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியுமா? இவளுக்கு புருஷனை தன் கைக்குள்ள போட்டுக்க தெரியல. ஆம்பளைனா அப்படி இப்படிதான் இருப்பான். அதுக்காக மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா. இப்படி உங்களுக்குள்ளே நல்ல ஒத்துமை இல்லாம போச்சுதே. பேசாம என் பொண்ணையும் கட்டிக்கன்னு தான் சொன்னேன். கேட்டானா? இவ சம்மதிக்க மாட்டான்னு தானே பயந்தான். போன மாசம்தான் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். போனதுதான் போனா. ஒரு 2 மாசம் முன்னாடி போயிருக்க கூடாது? போறச்சியம் அமுக்குனியா அனாத மாதிரி பொசுக்குன்னு போயிட்டாளே. நான் தான் இனிமேல் என் தம்பியை பார்த்துக்கணும் என்று, இனிமே இங்கேயே தங்க போறேன் என மறைமுகமாய் கூறிக்கொண்டிருக்கும் பெரிய அத்தையின் வார்த்தைகள். ஆனா உன புருஷங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பைய தூக்கிட்டு இங்க வந்து டேரா போடும் அத்தை. போகும்பொழுது அரிசி, பருப்பு, பணம், துணிமணி என தேத்திக்கிட்டு போகும் அத்தை. எவ்வளவு சுலபமா அம்மாவை பத்தி விமர்சிக்கிறா. அனாதை மாதிரி செத்து கடந்தாள்னு. நான் இருப்பது கண்ணு தெரியலையா? அடுத்து சித்தப்பா. என்னமோ போய் சேர்ந்துட்டாங்க. தான் என்னவோ நிரந்தர மாதிரியும் எல்லாத்தையும் விடாது அனுபவிக்க போற மாதிரியும் ஓடி ஓடி சேர்த்து வச்சாங்களே, இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் செல்லரிச்சு போச்சு என்று பெரிய அத்தையிடம் நன்கு விசிறிவிட்டு தன் அண்ணனை நோக்கி போனார். என்ன குறை வச்சேண்டா உன் அன்னைக்கு? சம்பாரிச்ச அனைத்தையும் குடும்பத்துக்கே கொட்டி அழுதேன். கடங்காரி கொஞ்ச நாளா அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. டாக்டர் கிட்ட காட்டினதும் ஹார்ட் அட்டாக், பெட்டில் சேர்க்கணும், ஓய்வா இருக்கணும், கடுமையா வேலை செய்யக்கூடாதுன்னு, அதிர்ச்சி கூடாதுன்னு காசை கறக்கறக்கு டாக்டர் அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்காக பெட்டில் சேர்த்தா யார் பார்த்துக்கிறது? எனக்கு யார் சோறாக்கி போடுறது? அதுக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது, வேலையை பாருனேன். வேலைக்கு கூட ஆள் வச்சேன்.
6 மாசம் ஆனதும்னு வேணாம்னு நிறுத்திட்டா அவளே. அவளாகவா நின்றாள்? அப்பாவின் வாரிசு வேலைக்காரியின் வயிற்றில் வளர ஆரம்பிச்சதும் அக்கம் பக்கம் புகைய ஆரம்பிச்சது. அவசரமாக அவளை அசலூருக்கு கூட்டிட்டு போய் சுத்தம் பண்ணி வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சது யாரு? அப்பா தானே. அதிலிருந்து தான் அம்மா ஒதுங்க ஆரம்பித்தாள். ஒடுங்கவும் ஆரம்பித்து விட்டாள். அப்பா சித்தப்பாவிடமே தொடர்ந்தார். நேத்து கூட என்னவோ உடம்பு முடியலைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரசத்தை வச்சு சாதம் போட்டா. இந்த சோத்தை எவன் திம்பான்னு விசிறி அடிச்சுட்டு டவுனுக்கு கிளம்பினேன். ராத்திரிக்காவது அடையும் அவிலும் செஞ்சு வை, ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு போனேன். என் குணம் அறிஞ்சு அடைக்கு அரைச்சி வச்சுட்டு அவியலுக்கு நறுக்கி வச்சு இருக்கா. நல்ல பசியோடு வந்தேன். அடைய திங்க விடாம செத்து வச்சிருக்கிறா இந்த பழிகாரி. அம்மா போனதை விட அடை திங்க முடியாமல் தான் அவருக்கு பெரிதாகப்பட்டது. திட்டம் போட்டே இப்படி பொசுக்குன்னு போய் என்னை பழியாக்கிட்டாளே. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல, அதை காப்பாற்றணுமில்ல. இதுவரைக்கும் யார் வீட்டிலும் நடக்காத வகையில் நம் காரியத்தை செய்யணும் என்று மூக்கை சிந்தியபடியே உருமினார். தேவார கோஷ்டி அதிர்வடை ஒன்றுமே குறை வைக்கக்கூடாது என சத்தமாக உருமியபடியே 10,000 ரூபாயை தூக்கி போட்டார் சித்தப்பாவிடம். மௌனமாக லிஸ்ட் போட ஆரம்பித்தார் சித்தப்பா. அக்கா, நீங்க இவ்வளவு சீக்கிரமா போயிட்டீங்களே. உள்ளே சிரித்து வெளியே அழும் ஜானகி அக்கா, அப்பாவின் நண்பருடைய மனைவி. அம்மா ஊரில் இல்லாத நாட்கள் இருவருக்கும் திருவிழாதான். அம்மா அதற்காகவே அம்மாவை அடிக்கடி ஊருக்கு துரத்தும் அப்பா. 4 கிழமைக்கு ஊருக்கு போனாலும் தான் மட்டுமே தங்கி விடுவார். 4 நாள் கழித்து வா, உடனே வந்து நிற்காதே என மறைமுகமாக மிரட்டுவார். ஜானகி அக்காவை தன் பெண்ணை போலவே நேசித்தாள் அம்மா. பார்த்து பார்த்து காஃபியும் டிஃபனும் கொடுப்பாள். தனக்கு பெண்ணில்லாத குறையை அவளை அலங்கரித்து நிறைவேற்றி கொள்வாள். அவள் குழந்தைகளையும் தன் பேர குழந்தைகள் மாதிரி கொஞ்சி மகிழ்ந்தாள். அவள் ஜானகி அக்காவிடம் எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை. தான் அழகு, அறிவுஜீவி, கை நிறைய சம்பளம், பெரிய பதவி என்ற அகங்காரம் அப்பாவுக்கு. அம்மாவை தனக்கு சரியான இணையில்லை என்ற இருமாப்புடனே விமர்சிப்பார். வளர்ந்த பிள்ளைகளுக்கு முன்னே அம்மாவை எடுத்தெறிந்து பேசும் அலட்சியம். தன் அழகுக்கும் அறிவுக்கும் அத்தனை பெண்களுமே தன் காலடியில் என்ற மமைதை. இந்த விஷயத்தில் அவர் ஒரு சமதர்மவாதி. ஜாதி, இனம், உறவு என்ற பேதமில்லாமல் அவரது பெண் லீலைகளில் ஒரு சமத்துவம். அம்மாவை தன் மனைவியாக, தன்னில் ஒரு பாதியாக என்றுமே நினைத்ததில்லை. கொத்தடிமை என்ற நினைப்பு. எங்கும் எப்போதும் தனக்கே முதலிடம், தனக்கு பின்தான் பிள்ளைகள் கூட என்ற இருமாப்பு. சுருக்கமாக கூறினால், மணியடித்தால் ஓடி வரும் பியூன் என்ற நிலையே என் அம்மாவுக்கு. அதுபோல் அழைப்பு மணியும் வீட்டில் சில முறை அழைப்பதுண்டு. யாராவது வந்தால் மணியடிப்பார் என்ற காரணமே இல்லாமல் அம்மா ஓடி வந்து ஏனென்று கேட்க வேண்டும். அம்மாவுக்கு வந்தவர்கள் எதிரிலேயே காரணமில்லாமல் அர்ச்சனை செய்து அனுப்புவார் அப்பா. அத்தனையும் விழுங்கிக் கொண்டாள் அம்மா. எங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்தவித குறையும் வைக்கவில்லை. அண்ணன் 5 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான். திருமணமும் ஆகிவிட்டது. நாளை அவனுக்கு முதல் கல்யாண நாள். அதற்காகத்தான் இன்று வருவதாக நேற்றே போன் செய்து விட்டான். போன் மணி அடிக்கிறது. அநேகமாக அண்ணனாகத்தான் இருக்க வேண்டும். அம்மா உனக்காக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மதிய சாப்பாட்டுக்கு வந்துவிடு என்று சித்தப்பா கூறுவது காதில் விழுகிறது. எனக்கு தொண்டை அடைகிறது. அண்ணன் இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கப் போகிறான்? மீண்டும் பழைய நினைவுகளில் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எதுவுமே நடக்காத மாதிரி வளையம் வரும் அம்மா அதிர்ச்சியில் உறைந்த அந்த நாளும் வந்தது. பக்கத்து தெருவில் ஒரு விசேஷம் என்ற சென்ற அம்மா திரும்பி வரும்பொழுது ஜானகி அக்காவும் அப்பாவும். ஜானகியுமா இப்படி? அம்மா உறைந்தே போனாள். அதற்காக இருவருமே அலட்டிக் கொள்ளவில்லை. எதுவுமே நடக்காத மாதிரி இருவரும் இருந்தனர். அதன் பிறகு ஜானகி அக்கா வீட்டுக்கு வருவது இல்லை. 2 பேரும் பக்கத்து டவுனுக்கு சென்று தேர் திருவிழா, சினிமா என ஜோடியாக சுற்றுவார்கள். இது அக்கம் பக்கத்தில் கசிந்து நக்கலாக பேசி பார்வையால் துளைக்கும்போது உடைந்து போன அம்மா உறைந்தும் போய்விட்டாள். இத்தனைக்கும் ஜானகி அக்கா தூரத்து உறவும் கூட. அவள் புருஷனும் எதுவும் கண்டு கொள்வதில்லை.
காசு வந்தால் போதும் என்று நினைப்பா, அல்லது அம்மாவைப் போல் 2 குழந்தைகளுக்காகவும் தாங்கிக் கொள்கிறாரா? ஆண்டவனுக்கே வெளிச்சம். வர வர அம்மா மௌனியாகிவிட்டாள். ஒற்றை சொல்லிலேயே பதில் கூறும் திறன் அவளுக்கு மட்டுமே எப்படி சாத்தியமாகிறது? அடிக்கடி என்னிடம் புலம்புவாள். உன்னுடன் வந்து விடுகிறேன் என்று அவள் அரற்றும் போது மௌனமாக வெறிப்பேன். எனக்கும் ஆசைதான். அப்புறம் அண்ணனின் நிலை? இது அம்மாவுக்கும் புரியும். உன் அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன்னுடன் வந்து விடுகிறேன். இனிமேலும் உன் அப்பாவின் அட்டூழியத்தை பொறுக்கும் சக்தி எனக்கில்லை என்று புலம்புவாள். எதிர்வீட்டு அக்கா நேற்று பால் கொடுக்கும் பொழுது அம்மாவுக்கு கடுமையான நெஞ்சுவலி. பல்லை கடித்து கொண்டு எதுவுமே காட்டிக்கொள்ளாமல் அவளை போக்கு காட்டி அனுப்பிவிட்டாள் அம்மா. வலின்னு சொன்னா டாக்டரை கூப்பிட்டு பிழைக்க வச்சுட்டா என்ன செய்வது என்ற பயம் அவளுக்கு. நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தியான்னு கேட்குறீங்களா? அம்மா ஒரு முடிவு எடுத்தால் எடுத்ததுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. திட்டவட்டமாக துல்லியமாக வியூகம் அமைப்பாள். நாளைக்கு அண்ணன் வந்ததும் அவன் கையால் போய் சேரணும் என்ற ஆசை. புருஷன் கையால போய் சேரக்கூடாது என்பது அவளுடைய இறுதி ஆசை என்று கூறலாம். அண்ணன் வந்ததும் அவனை கேட்கணும். வெளிநாடே போவாதேன்னு சொன்னா கேட்டியான்னு கதறணும். நீ இருந்தா இப்படி அம்மா அம்போன்னு போவாளான்னு அவன் சட்டையை பிடிச்சி உழுக்கணும்னு நினைத்தேன். இதோ அண்ணன் வந்து விட்டான் அண்ணியுடன். அவனால இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. 2 பிள்ளையை பெத்தும் அம்மா இப்படி அம்போன்னு போயிட்டாங்களே என்று என் மீது சாய்ந்து அழுகிறான். நான் வழக்கம் போல் மௌனிக்கிறேன். பாவம், அந்த அம்மா மூத்த பிள்ளையும் அமெரிக்கா போயிருச்சு. இளைய பிள்ளையும் இறந்து போய் 5 வருஷம் ஆயிருச்சு. விஷக்காய்ச்சல்னு செத்து போயிட்டானே சின்ன பிள்ளையும். தம்பி போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுதே அந்த பெரிய பிள்ளை. யாரோ விளக்குகிறார்கள். அந்த அம்மா சின்ன பிள்ளை கிட்ட போயிடணும்னு அடிக்கடி புலம்பும். நேத்து நடமாடின மவராசி இதோ புறப்பட்டு விட்டால். குரல்கள் கிசு கிசுக்கித்தன. ஒரே கூக்குரல். அம்மா புறப்பட்டு விட்டா பூவும் பொட்டுமாய் மாலையும் கழுத்துமாய் என் இருப்பிடம் தேடி இதோ வந்து கொண்டிருக்கிறாள். நான் அம்மா அம்மா என குரல் எழுப்பாமலே விசுக்கிறேன். இந்த கதையில் வருவதைப் போல்தான் பலருடைய வாழ்க்கையும் கொத்தடிமையாகவே கழிந்து கொண்டுள்ளது. இந்த கதையில் வரும் கணவனை குறை கூறுவதா, இல்லை அந்த பெண்கள் சொன்னதைப் போல் திருமணமானதும் கணவனை கைக்குள் போட்டுக்க தெரியாத மனைவியை குறை கூறுவதா, இல்லை தோளுக்கு மேல் வளர்ந்த மகன்கள் அப்பாவை தட்டி கேட்காமல் அம்மாவைப் போல் மௌனமாக இருந்தார்களே அவர்களை குறை சொல்வதா? மனைவியை கொத்தடிமையாக நடத்துவதுதான் கௌரவம் என்று நிறைய கணவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.